ஹாய் மக்களே, சூரி குக்கிங்லேருந்து உங்கள் சூரிய அம்மா பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி பட்டன் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்க மக்களே. இப்போ மறுபடியும் போடுறேன். நம்ம பட்டன் பாதுஷா செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் மக்களே. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் மக்களே. நல்லா கிளறி நம்ம பிடிச்சி பார்க்கணும் மக்களே. இந்த பதத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு வைக்கலாம் மக்களே. நல்லா மாவை இழுத்து பிசையணும் மக்களே. இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு ஒரு பவுல் போட்டு மூடிட்டு அரை மணி நேரம் சென்று நம்ம எடுத்துக்கலாம் மக்களே. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஜீரா காசிக்கலாம். நம்ம 2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு சர்க்கரை, அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே. இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து பட்டன் பாதுஷாவை நம்ம பண்ணிக்கலாம் மக்களே. ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிதமான சூட்டில் இருக்கும் போது இந்த பாதுஷாங்களை போட்டு நம்ம பொன்னிறமாக, ரொம்ப கருக விடாமல் பொன்னிறமாக நம்ம எடுத்துடலாம் மக்களே. பாதுஷா போட்டு எடுத்து ஆற வச்சு தான் நம்ம ஜீராவில் போடணும் மக்களே. ஜீராவும் ஆறணும், பாதுஷாவும் ஆறணும் மக்களே. ஆறின உடனே நம்ம இது மேலே அலங்காரத்துக்கு பாதாம் பருப்பு தூள், பிஸ்ஸா பருப்பு தூள் கொஞ்சம் பண்ணி வச்சு அது மேலே போட்டு இறக்குனா சூப்பர் சுவையான பாதுஷா, பட்டன் பாதுஷா ரெடி மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சூரி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு பலகாரத்தோடு நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.